ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோட பப்ளிக் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி எழுதிருக்கீங்க, உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம சேனலை வந்து இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எஜுகேஷன்ஸ் கண்டென்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து போட போகிறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் இப்போ 11th படிக்கிறீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸாக போட போகிறோம். சாப்டர் வைஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த சாப்டர்ஸில் வந்து எளிமையான முறையில் எந்த அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அணுகலாம், அந்த கொஸ்டின்ஸை வந்து ஒரு பேசிக் கிளாரிஃபிகேஷனாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல் அண்ட் ஆல்சோ யூடியூப் சேனல். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி பி டைப் கொஸ்டின். பி டைப் கொஸ்டின் உங்களுக்கு ஏ டைப் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க சூஸ். அண்ட் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது சூஸ் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1/5, செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா half a ஸ்கொயரு, தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா PA/B is greater than PB, ஃபோர்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 10, ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து லாக் √2 பேஸ் √2 பவர் 512 அப்படின்றதுக்கான ஆன்சர் 18. சிக்ஸ்த் ஒன்னுக்கு √tan x பை sin 2x இன்டெகிரல், அதாவது இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா tan x √tan x plus c. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா 3, எயித்து ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா 0,9, டென்த் ஒன் வந்து 4i கேப் பிளஸ் 5 கேப்பு, 11th ஒன் பார்த்தீங்கன்னா 0, 12th ஒன் வந்து 0, 13th ஒன் வந்து cos x e பவர் sin x, 18th ஒன் வந்து 0, 19th ஒன் 26, 20th பார்த்தீங்கன்னா 4. அண்ட் அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா பேசிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இருக்கும். ஒரு 5 to 6 சாப்டர்ஸ் பார்த்துருந்தாலே உங்களால் 85+ ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இந்த இயர் கேட்டது 11th போர்ஷன்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் இருக்கிற காமர்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ் குரூப் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். ஸோ 80+ எடுக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டஃப்பாக அந்த அளவுக்குலாம் பண்ணல. இந்த கன்ஃபியூஷன் மாதிரியும் கொடுக்கல, ரொம்பவே ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக படிச்சிருந்தாலுமே எழுதிடலாம். 12th சில கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து டஃப் பண்ணாலுமே மற்றது எல்லாமே ஈஸி தான். பட் கட் ஆஃப்ல இருக்கிற பொறுத்த வரைக்கும் தான் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்க் கொஞ்சம் குறையும். மற்றபடி இது எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பேரலல் லைன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. 24th பார்த்தீங்கன்னா PAPB இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. 27, 26 இந்த எல்லாமே வந்து எழுதுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 30th பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வகைகளாக வரிசைப்படுத்தலாம். அப்போ 5 factorial divided by 4 factorial எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து 5 வரும். சரிங்களா? ஸோ 5 முறைகளை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 கூட ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த டேர்ம் தெரிஞ்சது, அது சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் கிடச்சிரும், இந்த ஆன்சர் கிடச்சிரும். மற்றது எல்லாமே ஈஸி தான். இதுவுமே ஈஸி. இந்த வெக்டார் ஃபார்மேஷனும் ஈஸி, இதுவுமே ஈஸி. இது வந்து cos 90 + cos 15 டிகிரி வச்சு போடணும். cos 90 வேல்யூ தெரிஞ்சிடும். cos 15 வந்து நீங்கள் டேபிள் வச்சு போடுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே இந்த லிமிட் சம்மும் ஈஸி. இது வந்து 10th கேட்டிருப்பாங்க. 3 + 33 + 333 அந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே மெத்தட் தான் 10th போட்ட மெத்தட் நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஃபாலோ பண்ணீங்கன்னா அது அப்படியே எழுதிடலாம். ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 3 மார்க்குமே ஈஸி தான். 5 மார்க்கும் as well as ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். சரிங்களா? தேங்க்யூ.